விசுவாச அறிக்கை சொல்ல நாம் ஆயத்தப்படுவோம். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள் இருக்கிறது. என் ஆத்தும நேசர் இயேசு கிறிஸ்துவின் நேசம் என்னும் கொடி என் மேல் பறக்கிறது. அவருடைய கையிலிருந்து என்னை யாரும் எதுவும் பறித்து பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுகிறார். என் குடும்பத்தை முத்தமிடுகிறார். அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் என் சிரசின் மேல் இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சேவிப்போம். என் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய காரியத்தில் பிரபுக்களாயிருப்பார்கள். தேவன் என்னை இழுத்துக் கொள்கிறார். நாங்கள் அவர் பின்னே ஓடி வருவோம். உலகமோ பிசாசோ எங்களை இழுக்க முடியாது. தேவன் தம்முடைய காருண்யத்தினால் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் இழுத்துக் கொள்கிறார். ராஜா தம்முடைய அறைகளில் என்னை அழைத்து செல்கிறார். எனக்கு வேண்டியதெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பிசாசின் அறைகளில் நான் நடைபெறுவதில்லை. என்னையோ என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தையோ தேவன் எங்கும் சிக்கி தவிக்க விடவே மாட்டார். நாங்கள் முன்னேறிக்கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் பிரதான மேய்ப்பர். அவர் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார். அவரே எங்களை மடக்குகிறார். நாங்கள் அவர் கைக்குள்ளான ஆடுகள். தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து வைக்கிறார். எங்கள் வாலிபர்களை கூர்மையான அம்பாக்கி தம்முடைய சமூகத்தில் மறைத்து வைக்கிறார். ஏற்ற சமயத்தில் அவர் எங்களை பயன்படுத்துவார். என் உபத்திரவம் வியாகுலங்களிலிருந்து தேவன் விடுதலை தருகிறார். வாசல் வரை வந்த யுத்தத்தை தேவனே நிர்மூலமாக்குகிறார். இரத்த பழிகளுக்கு தேவன் என்னை விலக்குகிறார். பாதாளத்தின் வாசல்கள் என்னையோ என் குடும்பத்தையோ மேற்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து என் துக்கங்களை சுமந்தார் என்று விசுவாசிக்கிறேன். என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் என் நோய்களையும் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.